உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போது தீட்சை கொடுக்குறோம், பாடம் கொடுக்குறோம், தீட்சை கொடுக்குறோம் அப்படின்னா அது தீட்சை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிலை இருக்குது. தீட்சை கொடுக்கக்கூடிய அந்த குருவுக்கு ஒரு நிலை உண்டு. அப்போ இந்த மூலாதாரத்தில் இருந்து எழுப்புறமே அந்த அக்னி, மூலாதார அக்னியை எழுப்பி நம்ம சுதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகசரன்னு கொண்டுட்டு போகிறோம் இல்லையா? அப்படி தான் பண்ணுறோம். அப்போது அது எங்கே நின்னா, எங்கே நிறுத்தி இது கொடுத்தா, தீட்சை கொடுத்தா அது வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ எத்தனை பேர் அந்த நிலையில் இருந்து தீட்சை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது இல்லையா? அது அவங்ககிட்ட தீட்சை வாங்கி அந்த பயிற்சி பண்ணும்போதே தெரியும். இது ஒரிஜினலாக செய்கிறவங்களுக்கு. அதே சமயத்தில் இது தீட்சையை நீ இந்த பிறப்பு எடுத்ததுக்கு, நான் சொல்கிறது ஒரு குருமாராக இருக்கிறவனுக்கு சொல்கிறேன். நான் ஒரு குருவாக இருந்து அடுத்தவங்களுக்கு நம்ம தீட்சை கொடுக்கக்கூடிய தகுதியில் நம்ம இருக்கிறோன்னா அவன் எப்படி இருக்கணும், அவனுடைய நிலை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதை தீட்சை வாங்குறவங்களுக்கு சொல்லலை, தீட்சை கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த தீட்சை கொடுக்குறவங்க எப்படி என்ன நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இவங்க பூராமே வெளி உலகத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஆன்மீகத்தில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்குறது அந்த தீட்சை வேலை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. முழுசும் 24 மணி நேரமும் அந்த இறை சிந்தனையில் அவங்க இருக்கிறவங்களா இருக்கணும். வெளி உலக வேலைகள் நடந்தாலும் வெளிப்பறிவிக்கிட்டு அது தெரியுமே தவிர, அதாவது சொந்தமாக உள் விஷயத்தில் பார்த்தா அவங்க அந்த இறை நாட்டத்தில், இறையினுடைய நினைவில் எனி டைம் இருந்து அந்த பயிற்சி கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்து அந்த பயிற்சி எடுத்து இவங்க நான் சொல்கிற மாதிரி அந்த மூலாதார அக்னியை எந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தினா இது வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அவங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நீங்கள் வெளி பிரச்சனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தி அது ஆட்டோமேட்டிக்காக குறையவே செய்யாது. அது பாட்டில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தீட்சை கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பலன் தரும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எங்கெங்கேயோ என்னென்னமோ நியாயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாடமெல்லாம் இனிமேல் நீங்கள் யாரும் மணிக்கணக்காக உட்காந்து செய்யாதீங்க, அதுக்கு வேறு வழி இருக்குது, அது மாதிரி செஞ்சுக்கலான்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் இன்னொன்று என்ன, இப்போ அதில் பார்த்திங்கன்னா, முதல்ல தியானம்னா என்ன, சமாதினா என்னன்னே இது வரைக்கும் நம்மளே தெரிஞ்சுக்கல, நான் தெரிஞ்சுக்கல, அப்படி தான் சொல்லணும். இப்போ தான் அதெல்லாம் அதனுடைய விளக்கமெல்லாம் என்ன ஏதுன்னு வருது. தியானம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பார்த்தா தியானங்கிறதே மனசை ஒரே இடத்துல குவிச்சு ஒரு 12 வருஷம் தியானத்துக்கு சொல்கிறேன். தியானம்ங்கிறதே ஒருநிலைப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி 12 வருஷம் தியானத்தில் இருக்கணும். எங்கே இதில் சமாதியில் கீழே போய் இருந்து 12 வருஷம் இருக்கிறதில்ல,
அதுக்கு வந்து கால அளவு இருக்குது. அந்த கால அளவே நானே வந்து 12 வருஷம் இருந்தா தான் அந்த இதாகும்னு கூட நான் சொன்னேன். அது தப்பா சொல்லியிருக்கிறாங்க நமக்குங்கிறது இப்ப தான் தெரியுது. இந்த வாழ்ற வாழ்க்கையில இப்ப சராசரியா இப்ப வந்து தீட்சை குடுக்குறோம், உபதேசம் குடுக்குறோம், மத்ததெல்லாம் குடுக்குறோம்ல. இப்பவே 12 வருஷம் நீங்க வந்து அதே நினைவுகள்ல இப்ப அப்படியே சொன்ன மாரி அந்த இறை நினைவுன்னு சொன்னேன் பாத்தியா? அந்த இறை நினைவுல 12 வருஷம் நீ வந்து தியானத்துல இருக்கணும். 12 வருஷம் தியானத்தில் இருந்தீன்னா உனக்கு வந்து இந்த மனசை கொண்டுட்டு போய் ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஒன்று சேர்த்துனே அப்படின்னு சொன்னால் தியானத்தில் இருந்து சமாதி கைகூடும். இந்த சமாதி அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? இப்போ இறந்துட்டு கொண்டுட்டு போய் சமாதிக்குள்ளே வைக்கிறதுலாம் அல்ல சமாதி. அதில் சமாதி சமாதிங்கிறது என்ன தெரியுங்களா? ராகவேந்திரர் பார்த்துருப்பீங்க. ராகவேந்திரர் சமாதியானார் பார்த்தீங்களா? அதுதான் ஒரிஜினல் சமாதி. நான் இப்போ குருவாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் குருவாக இருக்க தீட்சை கொடுக்குறேன். எல்லாம் நாளைக்கு நான் செத்து போனோன்னே என்னை கொண்டுட்டு போய் குழிக்குள்ளே வச்சு போடி எனக்கு என்னென்னமெல்லாம் பண்ணி என்னை வச்சுட்டாங்கன்னா அது சமாதி கிடையாது. செத்ததோட ஒன்று அது. சராசரி சாகுறான் இல்லையா? அதில் வந்து அப்போ அதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா சாதாரணமாக சாகிற டவுன் பஸ் மாதிரியும் இப்போ இந்த மாதிரி நிலையில் இருந்து சேர்த்து கொண்டு அவனை கொண்டு உள்ளே வைக்கிறதெல்லாம் வந்து மப்சல் பஸ் மாதிரி. அப்படி வச்சுக்கோங்க நீங்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். சமாதி கிடையாது. அதெல்லாம் எல்லாமே ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ உலகம் முழுக்க சொல்கிறேன் நான். உலகம் முழுக்க இதை வந்து அவனுக்கு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிர் போனவனை கொண்டுட்டு போய் குழியில் வச்சு அவனுக்கு என்னென்னமோ பண்ணி எல்லாம் பண்ணாங்கல்ல, அதை சமாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுத்த பொய் அது. சுத்த பொய். காரணம் என்னென்னா இவன் 12 வருஷம் இருந்து இவனுக்கு தியானம் கூடி அந்த தியானத்து மூலியமாக அவன் வந்து சமாதி ஆகணும். இதுக்கு எடுத்துக்காட்டு ராகவேந்திரர் தான். அப்படி ஆகிறவன் தான் உண்மையான சமாதி. உண்மையான அவன் சமாதி நிலைக்கு போகிறான். அப்போ அந்த சமாதி நிலைக்கு போகும்போது உயிர் அடக்க நிலைன்னு பேர். உயிர் இந்த ஜீவனை இந்த பிராணனை உள்ளேயே அடக்கிக்கிறது. ஆனால் இப்போ பண்ணுற சமாதியில் பிராணன் போனதுக்கு பின்னாடி வெறும் கட்டையை கொண்டு போய் தக்கையை கொண்டு போய் உள்ளே வைக்கிறோம். நம்ம எது பிராணன் நம்மளை விட்டு வெளியே போயிடுது. வெறும் சட்டையை கொண்டுட்டு போய் உள்ளே வச்சு நம்ம சமாதி பண்ணுறோம். இது வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி இது பயன்பாட்டில் வச்சு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இதில் வந்து நிறைய பேச வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல நிறைய இப்போது எல்லாம் வருது. இதெல்லாம் சமாதிக கிடையாது. அதனால் வந்து நம்ம அப்படிலாம் போய் இப்போ இதிலெல்லாம் வந்து நான் போய் எல்லாம் பார்க்கத்தான் எனக்கு அதிர்ச்சிகளை கொடுக்குது, ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏமாந்துருக்கிறமான்னு. அப்போது இப்போ கொடுக்குற தீட்சைகளாகட்டும் மற்றது எல்லாமே ஓட்ட பாத்திரம் தான். ஆனால் நமக்கு மேலோட்டமாக பார்த்தா ஓட்டை இருக்கிறது தெரியதில்ல. அதை வாங்கி கொண்டுட்டு போய் பயன்படுத்தும் போது தான் தெரியுது அது ஒரு ஓட்ட பாத்திரம்னு. அந்த ஓட்ட பாத்திரத்தை கொடுத்து தூக்கி எறிஞ்ச பாத்திரத்தை, தெருவில் தூக்கி எறிஞ்ச பாத்திரத்தை எடுத்து வச்சு இந்த விற்கிற வெளிநாட்டுல பேண்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு துணியை யூஸ் பண்ணிவிட்டு அந்த துணி கொண்டாந்து இங்கே விற்கிறானுங்க இல்லையா காசுக்கு, அதை வாங்கி போட்டுக்கிறோம்ல, அது மாதிரி தான் இந்த பாடம். இப்போ கொடுக்குற பாடங்கள், இப்போ கொடுக்குற இதெல்லாமே எனக்கு வேதனையாக இருக்குதுன்னு நினச்சா வருத்தமாக இருக்குது. அட எதில் வந்து தப்பு பண்ணக்கூடாது, இதில் வந்து பண்ணுறீங்களாடா ராஸ்கோலுங்க அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. எங்கே தப்பு நம்ம செய்யக்கூடாதோ அதில் வந்து இப்போ இதை வந்து உணர்ந்து பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு மனவேதனை தருது. அதனால் வந்து இதை இன்னும் நிலமாக விரிவாக பேசுவோம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம்.